In this lecture, we are going to discuss the concept of price discrimination. Price discrimination அப்படிங்கிறது என்னன்னா different price will be fixed for the different segment of customers. ஒரே மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ் செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். கன்சூமிங் லெஸ் தென் 100 யூனிட்ஸாக இருந்தால் ஃப்ரீ, 100 to 500 இருந்தால் சீப்பர் ரேட்டு, 500 மேலே இருந்தால் காஸ்ட் ரேட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கன்சியூமரை based on some base we are classifying into different segment, and the different segment different price fix பண்றாங்க. அதான் price discrimination. This will be applicable only for monopoly, not for the other form of business or markets. Multiple pricing for electricity and இது ஒரு example. Lower subscription fees for the student readers. புக் பப்ளிஷர்ஸ் புக்கை சேல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரீடராக இருந்தால் யூ ஷோ மீ ஐடென்டி கார்டு அண்ட் வில் ஆஃபர் அட் 30% or 40% டிஸ்கவுண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ் நார்மல் ரேட்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஹவ் தே கேன் டிஸ்கிரிமினேட். ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அவரோட இன்டென்ஷன் என்னென்னா earn the maximum profit. 50 rupees ஒரு புக்குன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ரீடர்ஸ் won't purchase. அதே 10 rupees ஸ்டூடெண்ட்ஸ் ரீடர்ஸ் வில் பர்ச்சேஸ். ஸோ 50 rupeesக்கு ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது யூஸ்வலாக இருக்கிற கஸ்டமர்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. Student customer on the 10 சொன்னா we are now tapping the new customer base. So by doing so you are maximizing profit. So 10 rupees 50 rupees மதிப்புள்ள பொருளை நீங்க 10 rupees வித்தால் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுது சார், மீன்ஸ் செல்லிங் பிரைஸ் குறையுது சார், ரெவன்யூ குறையுமே அப்படின்னா உங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் வந்து யூஸ்வலாக லெஸர் தென் 10 rupees இருக்கும். That's how the different market, untouched market because of the regular price is also now tapped because of reducing the price or fixing discriminated price from them. Earn maximum profit. இவங்களே எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குன்னு உடனே ஒரு ஆஃபர், ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ்னு போட்டு அவங்க டிஸ்போஸ் பண்ணலாம். என்ஜாய் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். 1 லட்சம் யூனிட் சேல் பண்ணால், மேனுஃபேக்சர் பண்ணால் அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாயிடுது, பர் யூனிட் காஸ்ட் குறையும். 50 இருந்தால் 50,000 பண்ணால் ஜாஸ்தியாக வருது. ஆனால் 50,000 நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணால் உங்களால் எல்லாத்தையும் சேல் பண்ண முடியும், ஆனால் 1 lakh பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 50,000 வரைக்கும் நார்மல் சேல் ப்ரைஸ் போட்டு விற்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பிரிக்கிறீங்க. அடிஷ்னல் 50,000 போட்டால் மார்க்கெட் நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுனால அந்த ரெடியூஸ் பண்ண காஸ்ட்டுக்கு அளவுக்காவது ரெவன்யூ வர மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டை பிரித்து அதுலேயே நம்ம சேல் பண்ண பார்க்குறோம். ஸோ அல்டிமேட் ஆவரேஜ் காஸ்ட் வில் பி ரெடியூஸ். தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ரீசன் பிகாஸ் ஆஃப் டேப்பிங் 2 markets, 2 segments ஆஃப் த மார்க்கெட். கேப்சர் ஃபாரின் மார்க்கெட். ஏற்கனவே இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபாரினில் ஒரு மார்க்கெட் இருக்குது. தேர் யூ கேன் டிஃபரன்ஷியேட் யுவர் ப்ராடக்ட். இந்தியாவில் இருக்கிற ரேட் வந்து 500 rupees இருக்கும், ஃபாரினில் நீங்கள் 700 rupees சேல் பண்ணலாம், ஈவன் 300 rupees கூட சேல் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து இந்தியாவில் சேல் பண்ணும்போது சீப்பராக இருக்குது. இப்படி சோல்ட் இன் மார்க்கெட் மீன்ஸ் ஃபாரின் மார்க்கெட் வில் பி காஸ்ட்லியர். அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவன் இந்த மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியாது, இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவன் அங்கே போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது நடக்குது. ஸோ கேப்சர் த ஃபாரின் மார்க்கெட் பை டேப்பிங் த ஃபாரின் மார்க்கெட்ஸ் பொட்டன்ஷியல். செக்யூர் ஈக்விட்டி த்ரூ பிரைசிங். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எலக்ட்ரிசிட்டி போய் சேரணும். அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் வாங்க முடியல. யாரால எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 100 யூனிட்ஸ் கீழே கன்சியூம் பண்ண நோ ஃபீ, நோ டேரிஃப். 100க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டேரிஃப், 500க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை டேரிஃப்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் செக்யூரிங் த ஈக்விட்டி. எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கணும். ஸோ திஸ் வில் பி அ ரீசன் ஹியர். செக்யூர் த ஈக்விட்டி த்ரூ த பிரைசிங். Rich people will pay more and get it from the private hospitals. For the poor people, it will be offered by the government hospitals. So that will also be possible. Rich people will pay the full tariff for the electricity. Poor people will pay moderate. The downtrodden people will pay nothing. So this will also be possible. But anyhow, all the 3 categories of people are enjoying the electricity facilities. This is the objective. எப்படி இதை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னா, நேச்சர் ஆஃப் பர்சன், ஸ்டூடெண்ட்ஸ் ரீடர்ஸ் அண்ட் அதர் ரீடர்ஸ்னு பிரிக்கிறது, அடல்ட்டு அண்டு சீனியர் சிட்டிசன் பிரிக்கிறது, லொக்காலிட்டி, தமிழ்நாடு அதர் தென் தமிழ்நாடு. சில குட்ஸை நீங்கள் வாங்கும்போது பார்க்கலாம் 20 rupees applicable only in Tamil Nadu if it is sold in Tamil Nadu. And rest of the places in India it will be 25 சொல்லியிருப்பாங்க. Based on the locality also the price could be differentiated. And income level, இன்கம் ஆனருடைய லெவல் தகுந்த மாதிரி இந்த ரேட், ரேஷன் கார்டில் ரேஷன் வந்து உங்களுடைய இன்கம் பர் மந்த் இன்கம் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அரிசி ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ, இல்லைன்னா அரிசிக்கு ஒரு நார்மல் ரேட்டு. That's how they will discriminate based on the income level. ஏஜ் வச்சு பண்ணலாம். சைஸ் ஆஃப் பர்ச்சேஸ், ஹோல்சேல் பர்ச்சேஸாக ரீட்டைல் பர்ச்சேஸாக அதை பேஸ் பண்ணி ஹோல்சேல் பர்ச்சேஸ் அந்த சீப்பர், ஸ்மால் பர்ச்சேஸ் இந்த காஸ்ட்லி, இந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம்.
டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் சீசனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சீப்பராக கொடுக்கலாம், ரெகுலர் சீசனில் வாங்கும்போது ஹை ரேட்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் ஹவு தே கேன் டிஸ்கிரிமினேட் த ப்ரைஸஸ் ஆஃப் த சேம் கமாடிட்டி இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட். இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் 3 டிகிரிஸில் பண்ண முடியுது. 3 டிகிரிஸ், அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது 3 டிகிரிஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் பிகோ சொல்லியிருக்கிறார். அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் முழுசாக எடுத்துறது ஒன்று, கன்சியூமர் சர்ப்ளஸில் ஒரு பார்ட் மட்டும் என்ஜாய் பண்ணுறது ஒன்று. ஸோ 100 ரூபா கன்சியூமர் 200 ரூபா கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாருன்னா 200 ரூபாவும் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறது ஒன்று. 100 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுற குட்ஸ் அவர் 200 ரூபா வாங்குறது வில்லிங்காக இருக்கும்போது 150 ரூபா சொல்லி வாங்குறது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் தி என்டையர் கன்சியூமர் சர்ப்ளஸ். டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதே வரக்கூடிய கஸ்டமர்ஸுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இவங்க நெகோஷியேட் பண்ணி பிட் அண்ட் ஆஸ்கிங் மீன்ஸ் பிட் அண்ட் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ரேட்டை பேஸ் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு டேப் தட் என்டையர் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த வேலையை செஞ்சு கொடுங்க சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்ட்டு கஸ்டமர் வராருன்னு சொன்னால் தே வில் பில் இட் டிஃப்ரெண்ட்லி. என்னால் எதுவுமே பண்ண முடியாதா பார்த்து பண்ணுங்கன்னா தே வில் பில் இட் டிஃப்ரெண்ட்லி. தட்ஸ் த என்டையர் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை தி டாக்டர் அண்ட் லாயர் ரிலேட்டட் பிஸ்னஸ். இது ஃபர்ஸ்ட் டிகிரி. செகண்ட் டிகிரியில் வரும்போது டேக் பார்ட் ஆஃப் த கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகே, ஃபேமிலி பேக் ஆஃபர் பண்ணுறது, ரீட்டைல் பேக் பதிலாக ஃபேமிலி பேக்கு. நீங்கள் ஒரு யூனிட் வாங்க போகிறீங்க 50 ருபீஸு, 2 யூனிட் வாங்கினீங்கன்னா 95, 5 யூனிட்டாக வாங்கினீங்கன்னா 200 சொல்லியிருக்கிற, 4 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி. யூ ஆர் அவேர் அபவுட் தட் சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸ் வில் ரெடியூஸ் யுவர் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஒவ்வொன்றும் நீங்கள் அடிஷனல் கன்சம்ஷன் பண்ணும்போது உங்களோட கன்சியூமர் சர்ப்ளஸ் குறையும் தான், ஆனால் 0 ஆகாது. நீங்கள் யூ டெம்ப்டட் டு கோ ஃபார் பர்ச்சேசிங் 200, அதே சமயத்தில் நீங்கள் 100 வாங்குங்க, வெறும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னால் 100 வாங்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிம்பீங்க. ஸோ உங்களுடைய கன்சியூமர் சர்ப்ளஸ் ஒரு பார்ட் தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு ஹோல்சேல் பேக் டெவலப் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணி அவங்களுடைய ப்ராஃபிட் அவங்க டேப் பண்ண எடுக்கிறாங்க. தென் ஹை கன்சியூமர் அண்ட் லோ கன்சியூமர்னு எகைன் பிரிக்கிறாங்க. ஹை லெவல் எலக்ட்ரிசிட்டி இபி, ஓகே, ஹை கன்சியூமர் வந்து தே வில் பே மோர் டேரிஃப் அண்ட் லோ கன்சியூமர் வில் பே லெஸ்ஸர் டேரிஃப். ஸோ மோர் டேரிஃப் பே பண்ணும்போது அவங்க ஸ்டில் தே ஆர் ஹேவிங் சம் சர்ப்ளஸ் ஆஃப் கன்சியூமர். 25 ரூபா பர் யூனிட் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறேன், பட் அவங்கள்ட்ட 20 ரூபா போட்டு வாங்குவாங்க. தேர் வில் பி பார்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் அவைலபிள் இன் த கேஸ் ஆஃப் செகண்ட் டிகிரி. தேர்ட் கேஸில் வரும்போது டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு, ஃபாரின் மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு, கமர்ஷியல் யூஸுக்காக வாங்கின ஒரு ரேட்டு, பர்சனல் யூஸுக்கு வாங்கின ஒரு ரேட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு வாங்கின ஒரு ரேட்டு, அதர்ஸ் ஒரு ரேட். ரயில்வேஸில் உங்களுக்கு தெரியும், சீனியர் சிட்டிசனுக்கு தேர் இஸ் அ டிஸ்கவுண்ட், ஃபார் அதர்ஸ் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட். நீங்கள் வாங்கி சப்சிக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, நீங்கள் வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரேட். இந்த மாதிரி தே கேன் டிஃபரன்ஷியேட் த ப்ரைஸஸ் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட். திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் பை ப்ரொஃபசர் பிகோ. 3 டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். கண்டிஷன் ஃபார் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கண்ட்ரோல். எப்போ செல்லரால் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்னு சொன்னால் ப்ரைஸ் அவர் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்போ ப்ரைஸ் அவர் டிட்டர்மைன் பண்ண முடியும்? மோனோபோலியில் தான். ஸோ திஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி மோனோபோலின்னு பார்த்தோம். செல்லர் ஹேஸ் த கமாண்ட் ஓவர் த ப்ரைஸ். நாட் ஒன்லி கமாண்ட் ஓவர், மார்க்கெட் டிவிஷன், மார்க்கெட்டை டிவைட் பண்ண முடியும். இது வேறு மார்க்கெட், அது வேறு மார்க்கெட்னு. இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவன் அந்த மார்க்கெட்டில் வந்து வாங்கக்கூடாது, அங்கேருந்து இங்கே போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி அவரோட டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியணும். இது ஸ்டூடெண்ட்ஸ் ரீடர், இது அதர் ரீடர்ஸ்னு சொல்லணும். அதர் ரீடர் ஸ்டூடெண்ட் ரீடர் பேனரில் வாங்கிடக்கூடாது. திஸ் வில் பி கீன்லி நோட்டட் ஹியர். இது வந்து மார்க்கெட் டிவிஷன். அண்டு அந்த டிவைட் பண்ண பிறகு 2 மார்க்கெட்டும் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு மார்க்கெட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், இன்னொரு டிவிஷனில் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, ப்ரைஸ் குறைக்கிறதுனால பெரிய இம்பேக்ட் கொடுக்கறது ஒரு மார்க்கெட், ப்ரைஸ் குறையிறதுனால பெரிய இம்பேக்ட் கொடுக்காதது ஒரு மார்க்கெட். அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் எப்போ டிஸ்கிரிமினேட் பண்ணோம், இதில் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணோம். ஸோ யூ ஹேவ் டு டிஸ்கிரிமினேட் மோர் ஹியர். ஸோ இங்கே நீங்கள் ஒரு 10% ரேட்டை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வில் பி 20 or 30% இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஸோ வாட் யூ டு, யூ டோன்ட் டிஸ்கிரிமினேட் யுவர் ப்ராடக்ட் ப்ரைஸ். ஹியர் யூ கேன் டிஸ்கிரிமினேட் த ப்ரைஸ். நீங்கள் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே விற்க முடிஞ்சதை தவிர மிச்சம் விற்க முடியாமல் இருக்கிற குட்ஸை இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா supply ஜாஸ்தி ஆகுது. by reducing the price all the supply can be saleable. You are shifting from EP having low to EP having the high, so that maximization of your profit is possible. So example பொறுத்த வரைக்கும் current selling price 30 rupees, elasticity of price with respect to the demand in A market is 2 and B market is 5.
இதுல marginal revenue எப்படி இருக்குன்னா already we have seen that marginal revenue curve. So marginal revenue curve is nothing but average revenue into elasticity of the product divided in -1 divided by elasticity overall. Market A பாத்தீங்கன்னா average revenue 30 rupees. The normal selling price is 30. Elasticity of that is 2 minus 1 divided by 2. Okay. Elasticity for the A market is 2. அப்போ 1 by 2 so 15. A வந்து 15. அதாவது A மார்க்கெட்ல நீங்க பிரைஸை மாத்துனீங்கன்னா உங்களுக்கு 15 rupees ரெவென்யூ கிடைக்கும். அதே சமயத்துல B மார்க்கெட்ல போனீங்கன்னா உங்களுடைய மார்ஜினல் ரெவென்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 30 into 5 minus 1 divided by 5. அப்ப 24 கிடைக்கும். நீங்க பிரைஸை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா your incremental marginal revenue is 15. அதே சமயத்துல பிரைஸ் இங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய incremental profit வந்து 24. எங்க மார்ஜினல் ரெவென்யூ அதிகமா இருக்கோ அந்த மார்க்கெட்ல தான் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணனும். இந்த மார்க்கெட்ல இருந்து ப்ராடக்ட்டை எடுத்து இங்க போடுங்க. இங்க அவைலபிள் ப்ராடக்ட்டை குறைச்சு இங்க கொண்டு வந்து போடிங்கன்னா இங்க ப்ராடக்ட் ஜாஸ்தி வந்துச்சுனா பிரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் ஜாஸ்தி வாங்குவாங்க. இங்க அவைலபிலிட்டி கம்மியாச்சு அப்படினு சொன்னாலும் பெருசா பிரைஸ் ஒரு பாதிப்பு வரப்போறது because they are capable. Elasticity of demand with respect to the price கம்மியா இருக்கிற மார்க்கெட்ல இருந்து எங்க ஜாஸ்தி இருக்கோ அங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். எது வரைக்கும்னா when these two are equal. இதுல இருக்கிறதும் ஈக்குவலா வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க இருக்கிற குட்ஸ் எல்லாம் இங்க மூவ் பண்ண என்ன ஆயிடும்னா one point in time the EP will be same under both the market. அந்த அளவுக்கு நீங்க குவாண்டிட்டியை நீங்க ரீஅலோகேட் பண்ணிக்க முடியும். This is available for the price discrimination situation. Okay.